பொதுவா நம்ம யார்கிட்டயாச்சும் போயிட்டு நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு கேட்டா நிறைய டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல இப்போ நம்ம முக்கியமான ஒரு டிஃபரன்ஸா கம்யூனல் ஹார்மனி பத்தி தான் பார்க்க போறோம். அதுல சவுத் இந்தியால எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்துஸ் உச்சி வெயில காவடி எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கிருந்த ஒரு முஸ்லீம் பாய் பக்தர்கள் எல்லாருமே ஊர்வலமா வரதை பார்த்து அந்த ரோடு ரொம்ப ஹீட்டா இருந்திருக்கு. ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மசூதில இருந்து வர தண்ணியை ரோட்ல தெளிச்சிருக்காரு. ஸோ தட் அந்த ஹீட்ல இருந்து அவங்க கால்கள் கொஞ்சம் சேஃபா இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் இருக்க, சென்னையில ஒரு டெம்பிள்ல எப்பவோ செஞ்ச ப்ராமிஸ்க்காக 40 வருஷமா ரம்ஜான் டைம் அப்போ முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இஃப்தார் ஃபுட் கொடுத்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தான்ல இருந்து சென்னைக்கு வந்த முஸ்லீம் ரெஃப்யூஜிஸ் ஆதரிக்கிற விதமா அப்போ ரம்ஜான் டைம் அப்போ ஃபுட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க நம்ம இந்துஸ். அது இப்போ வரைக்குமே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வீடியோவும் பார்க்குறப்போ நம்ம சவுத் இந்தியாவில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே யூனிட்டி இன் டைவர்சிட்டி செக்குலரிசம் இது எல்லாத்தையுமே புரிஞ்சு நம்ம சவுத் இந்தியாவில் அன்போட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நார்த் இந்தியாவுக்கு வருவோம். அவங்க சிச்சுவேஷன் இப்போ என்னன்றதை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ நார்த் இந்தியாவில் என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்கள் ஒரு முஸ்லீம் ராஜாவை இந்தியாவில் புதைக்கலாம், ஸோ அந்த டெட் பாடியை எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு. அந்த ப்ரொடெஸ்ட்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப்போடைய போட்டோவை எரிக்கிறேன்னு சொல்லிட்டு பகதூர் ஷா ஜாஃபர்னு இன்னொரு ராஜாவோட போட்டோவை மாற்றி எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மொதல் விஷயம், எப்போ இறந்து போன ஒரு முஸ்லீம் ராஜாவோட கலரை இந்தியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு அதை தோண்டி எடுங்கன்றது ரொம்ப தப்பான விஷயம். ரெண்டாவது, அவரோட போட்டோ எரிக்கிறன்றதே தப்பான விஷயம். அதுலயும் நீங்க வேற யாரோட போட்டோ எரிக்கிறீங்க பாத்தீங்களா. நார்த் இந்தியாவில் இவங்க பண்றதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ஒன்னே ஒன்று தான் தோணுது, லேக் ஆஃப் எஜுகேஷன் கரெக்டாக இருந்திருந்தா எல்லாமே ப்ராப்பராக இருந்திருக்கும். காமன் சென்ஸ் ஆகட்டும், சிவிக் சென்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம கற்றுக்கிற இடம் எஜுகேஷன் சிஸ்டம் தான். ஸோ அந்த எஜுகேஷன் ப்ராப்பராக இல்லாதனால தான் இப்படி நடக்குது. பொலிட்டீஷியன்ஸ் அவங்களுடைய ஓட் பேங்காகவும் அவங்களோட தேவைகளுக்காகவும் அட்டாக் பண்ணுற ஒரே இடம் கம்யூனல் ஹார்மனி தான். ஆனால் இதனால பாதிக்கப்படுறது என்னமோ நம்மள மாதிரி பொதுமக்கள் தான். இந்த மாதிரி கம்யூனல் ஹார்மனியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நெகட்டிவாக ஏதாச்சும் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தான் அங்கே வாய்ஸ் ஆஃப் ரீசனாக இருக்கணும். ஏன்னா கெடுதல் செய்ய 100 பேர் இருந்தாலும் நல்லது செய்ய ஒருத்தர் இருந்தால் போதும். அந்த ஒருத்தரா நீங்க இருங்க.